சேனல் காய்ஸ். அது மஞ்சக்கோட்டை வியூ பாயிண்ட் தான் இப்போ நீங்கள் பார்த்த வீடியோ. இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் ஸ்டோரேஜ் இஷ்யூ ஆயிடுச்சு. அதனால தான் பக்கடா பாயிண்ட் போன வீடியோவும் இந்த ஜென் சீட் போன வீடியோவும் இருந்திருக்காது. வெறும் நம்ம அந்த லொக்கேஷனோட வீடியோ மட்டும் நான் அட்டாச் பண்ணியிருப்பேன். இப்போ இன்றைக்கி மஞ்சக்கோட்டை வியூ பாயிண்ட்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம இதுக்கடுத்து லூப் ரோடை கவர் பண்ண போகிறோம். இப்போ காலையில் ஒரு 8 மணி ஆகுது. அப்படியே லூப் ரோடை கவர் பண்ணிட்டு அப்படியே நம்ம ரிட்டன் ரைடை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான் கைஸ். இப்போ ரூம்லேருந்து அப்படியே கிளம்பி லூப் ரோடு போயிட்டு மறுபடியும் வந்து ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு அப்படியே ரிட்டன் சென்னை கைஸ். நேற்று என்ன நடந்துச்சு அப்படின்னு இப்போ நம்ம லூப் ரோடு போகும்போது நான் சொல்கிறேன், டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரூம்லேருந்து கிளம்பியாச்சு. மணி ஒரு 8:30 ஆகுது. நேராக அப்படியே லூப் ரோடை மட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவோம். கிளைமேட் நல்லா இருக்குது. மஞ்சக்கோட்டை வியூ சன்ரைஸ் பார்த்துருந்தோம்ல, இப்போ சன்னே இல்லை, அந்தளவுக்கு க்ளவுட்ஸ் வந்து மாறிடுச்சு. கிளைமேட் ரொம்ப நல்லா ஜில்லுன்னு இருக்கு. இந்த லூப் ரோடு நிறையா பேர் வீடியோ போட்டிருக்காங்க. எந்த பக்கம் போகணும், எப்படி போகணும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கே போகும்போதுன்னு ஆயிடுச்சு. கடைசி ஒரு வழியாக 2-3 பேர்கிட்ட கேட்டேன், அப்புறம் வீடியோஸ்லேயும் பார்த்தேன், கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வர்ற ரவுண்ட் அபவுட்டில் வந்து இந்த ரவுண்ட் அபவுட்லேருந்து இந்த ரைட் சைடில் இந்த கட்டுக்குள்ளே உள்ளே போகணும். போகும்போது ரைட்டில் உள்ளே போவோம், வரும்போது அந்த ஸ்ட்ரெயிட்டாக அது வழியே வந்துடுவோம். அதுக்கு அதாவது நேற்று என்ன நடந்துச்சுன்னா, நம்ம கரடியூர் வியூ பாயிண்ட் போயிருப்போம். போயிட்டு ரிட்டன் வந்த உடனே கிளியூர் ஃபால்ஸுக்கு போகலான்னு கிளம்பி போனேன். கிளியூர் ஃபால்ஸ் போயிட்டு அங்கே பார்க்கிங்கில் வந்து விசாரித்தப்போ தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி உள்ளேருந்து வந்தவங்ககிட்டையும் கேட்டதுக்கு தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அதோட மறுபடியும் ரூமுக்கு வந்துட்டேன். ரூமுக்கு வந்துட்டு சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு பிளான் யோசிச்சுட்டு இருக்கும்போது, சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நேராக லேக்கு போகலாம் அப்படின்ட்டு சும்மா லேக்கில் போய் ஒரு 2 நிமிஷம் உட்காந்துட்டு வேறு என்ன லொக்கேஷன்ஸ் இருக்குன்னு சர்ச் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தேன். பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் பக்கோடா வியூ பாயிண்ட்டு கரெக்டாக அந்த ஏற்காடு ரவுண்ட் அபவுட்லேருந்து 2 கிலோமீட்ரு, அப்புறம் நம்ம ஜென் சீட்டு அங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்ரு, பக்கடா வியூ பாயிண்ட்லேருந்து ஒரு 4 கிலோமீட்ரு. ஆக்சுவலாக அந்த ஏற்காட்டிலேருந்து ஜென் சீட்டும் பக்கடா வியூ பாயிண்ட்டும் ரொம்ப நியர்பை தான். ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் ரெண்டுமே வரும். அப்படிங்கிறப்ப அதெல்லாம் ஈஸியாக போயிடலாம் அப்படின்னு தோணுனதும் நேராக பக்கடா பாயிண்ட்டு ஃபஸ்ட்டு போயிட்டேன். பக்கடா பாயிண்ட் போயிட்டு அங்கே ஒரு ஃபுட்டேஜ் வீடியோ எடுத்திருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே போல் மறுபடியும் செகண்ட் ஒன்று பக்கடா வியூ பாயிண்ட் முடிச்சுட்டு நேராக அப்படியே ஜென் சீட்டுக்கு போயிட்டேன். அங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் வந்துச்சு. அங்கேருந்து ஜென் சீட்டுக்கு போயிட்டு அங்கே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு நேற்று வீடியோ முடிஞ்சிருக்கும். அங்கே ஒரு வீடியோ எடுத்திருந்தேன்.
அதோட ரூமுக்கு வந்துட்டேன். கரெக்டாக ரூமுக்கு வந்து வண்டியை நிப்பாட்டினதும் மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நைட்டு பெரிய மழை இல்லை, ஆனால் விட்டு விட்டு கொஞ்சம் நேரம் மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. சரியான கிளைமேட்டு கைஸ், சரியான ஜில்னஸ்ஸு. ஒருவேளை வெயிலே இருந்ததுனால என்னன்னு தெரில, ரொம்ப நாள் கழித்து ஒரு ஜில் ஸ்பாட்டுக்கு வரவும் ஒரு மாதிரி நல்லா வைப் ஆயிடுச்சு. அதோட இந்த ஃபுட்டேஜ் வந்து ஸ்டோரேஜ் வந்து மெமரி கார்டு கொஞ்சம் கேமராவில் வேறு ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் கைஸ். ஸ்டோரேஜ் வேறு கம்மியாக தான் இருக்குது. உடனே அதோட நைட்டு கொஞ்சம் சின்னதாக எடிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் எல்லாத்தையும் டெலீட் பண்ண வேண்டியதெல்லாம் டெலீட் பண்ணி இன்றைக்கி வீடியோக்கு ஸ்டோரேஜை ரெடி பண்ணிவிட்டு தூங்கியாச்சு கைஸ். நிறையா ஊர்களாக தான் இருக்குது. பீப்புள்ஸ் காலையில் எல்லாம் மக்கள் எல்லோரும் வேலைக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. இப்போ ஆப்போசிட்டில் பார்த்துருப்பீங்க. காய்ஸ் இந்த ஸ்பாட்டை பாருங்கள்.
காலையிலே எல்லாம் வேலை பார்க்குறதுக்கு நிறையா மரம் வெட்டுறது, காலையிலே எல்லோரும் வேலை பார்க்குறதுக்கு நிற்கிறாங்க போல். ப்ரோ ஏற்காடு எந்த பக்கம்? ஏற்காடு போகிறதுக்கு இந்த ரோடா கீழே ரோடா? தேங்க்ஸ் ப்ரோ. கைஸ் 2-3 நிறையா ரோடு அங்கிட்டு இங்கிட்டு பெரியது. அது இதை விட அது பெரிய ரோடாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் அதில் போனேன். கடைசி எதுக்கும் கேட்டுக்கலான்னு கேட்டேன், நல்ல வேலை அது இல்லைன்ட்டாங்க. கைஸ் பலாப்பழம்லாம் நிறையா இருக்குது. பலாப்பழம் மரம் நிறையா பலாப்பழங்கள்லாம் இருக்குது. இந்தா அதே போல் ஏற்காடில் சிங்கிளாக பசங்க யாரும் சிங்கிளாக வந்தீங்க அப்படின்னா ரூம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. காலையில் மஞ்சக்கோட்டை வியூ பாயிண்ட்ஸில் 2-3 ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணார். அவரும் சிங்கிளாக தான் வந்திருப்பார் போல். அவரும் நிறையா கஷ்டப்பட்டுருக்காப்புல ரூம் கிடைக்கிறதுக்கு. எனக்கும் அதே மாதிரி தான் ஆயிடுச்சு, நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. உண்மையிலே இந்த ரோடுக்கு வந்து ஒரு ஹைப் கொடுக்குறாங்கல்ல, அது உண்மையிலே அந்த ரோடு வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணிடுது. பாருங்க ரோடு எப்படி இருக்குன்னு. அதே போல் நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். எல்லோரும் மஞ்சக்கோட்டை வியூ பாயிண்ட் வந்து சன்ரைஸுக்கு வந்து போங்க. கரடியூர் வியூ பாயிண்ட்ஸ் வந்து சன்செட்டுக்கு ஈவினிங் போனால் நல்லாயிருக்கு. அந்த மாதிரி பிளான் பண்ணுங்கள் நீங்கள் வந்தீங்கன்னா. கைஸ் ஒரு வழியாக ஏற்காடு ரவுண்ட் அபவுட் வந்தாச்சு. நம்ம 32 கிலோமீட்டரை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம போகும்போது அது வழியே உள்ளே போயிருப்போம். இப்போ வரும்போது இது வழியே வந்திருப்போம். இது வழியே உள்ளே போனோம், இப்போ இது வழியே வந்துட்டோம்.
போட் பாயிண்ட்டு போய் பார்க்கலாமா, என்ன ரேட்டு வருது என்னன்னு பார்த்துட்டு முடிஞ்சால் ஒரு போட் சவாரி ட்ரை பண்ணுவோம். ஏன்னா டைம் இப்போ 9:30, 1 ஹவர்லேயே முடிஞ்சிச்சு இந்த 30 கிலோமீட்டர் ரைடு. நம்ம ரூம் வெக்கேட் பண்ண 12 o'clock முடிக்க டயம் இருக்குது. ரூம் வெக்கேட் பண்ண 12 o'clock முடிக்க டயம் இருக்கிறதுனால முடிஞ்சால் போட் சவாரி ட்ரை பண்ணுவோம். அது ஓப்பனாக என்னன்னு தெரில எத்தனை மணிக்குன்னு. உள்ளே ஒரு போட்டுமே இல்லை லேக்குள்ளே, என்ன ரீசன் தெரில. ஒருவேளை 10 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்களோ. வீக் டேஸ்ங்கிறதுனால கூட்டமே இல்லை, ஆளே இல்லை, போட் ஹவுஸ் எம்டியாக இருக்குது. போட் ஹவுஸ்லேருந்து கிளம்பியாச்சு, கூட்டமே இல்லை, ஆளே இல்லை. சொல்லப்போனால் ஒருத்தவங்க 2 பேர் இருந்தால் கூட ஏதாவது கொஞ்சம் அவங்களோட சேர்ந்து அவங்களோட டைஅப் பண்ணிவிட்டு அப்படி உள்ளே போகலான்னு பார்த்தேன். கடைசி ஒரே ஒருத்தர் தான் இருந்தார். அவர் சும்மா ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கிளம்பிட்டார். அவ்வளோதான் கைஸ், வண்டிக்கு போயிட்டு ஏர் செக் பண்ணிட்டு பெட்ரோல் அடிச்சுட்டு அப்படியே ரூம் போயிட்டு காலையில் டிஃபன் சாப்பிட்டு வந்தாச்சு. ஓரளவுக்கு ஒரு 4-5 இடங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. இந்த குழந்தைங்க விளையாடுற பிளேசஸ் தான் நிறையா இருக்குது இங்கே, அதை தான் மிஸ் பண்ணியிருப்பேன். போயிட்டு வண்டிக்கு ஏர் செக் பண்ணிட்டு பெட்ரோல் மட்டும் அப்படியே போட்டுட்டு அப்படியே ரூம் போயிட்டு அப்படியே சென்னை கிளம்ப வேண்டியதாங்க கைஸ். அதான் நெக்ஸ்ட் பிளானு. நம்ம ரூம்லேருந்து கிளம்பியாச்சு வெக்கேட் பண்ணிவிட்டு. மணி 12 மணி ஆகுது கரெக்டாக. இருக்கு நல்லபடியாக முடிஞ்சிச்சு. ஏற்காடு ஓரளவுக்கு ஏற்காடை நல்லபடியாக ஓரளவுக்கு சுற்றி பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கிளம்பியாச்சு.
குப்பனூரா அந்த ரூட்டு வழியே அப்படியே நேரம் உளுந்தூர்பேட்டை போயிட்டு மதியம் உளுந்தூர்பேட்டையில் வந்து அப்படியே லஞ்ச் எடுத்துட்டு அப்படியே நேரம் சென்னை நாங்கள் வச்சு வர ஒரு வழியாக மெயின் ரோடு கள்ளக்குறிச்சி ரோட்டை பிடிச்சாச்சு. மலையிலேருந்து கீழே இறங்கி குப்பனூர் வழியை அப்படியே வந்து ஜாயின் பண்ணிட்டோம். ஆமாம் காய் சாப்பிட்டாச்சு. டைம் வந்து இப்போ ஒரு 3:30 ஆகுது. ஒரு 3 மணிக்கு இங்கே வந்தேன் உளுந்தூர்பேட்டை டோல்கேட்டு. இப்போ சாப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்பியாச்சு. மணி 3:30 ஆகுது. ஹாய், சென்னை ஆல்மோஸ்ட்டு கிட்ட வந்தாச்சு. மறைமலை நகர் ஏரியா கிட்ட வந்தாச்சு. இந்த சிங்கப்பெருமாள் கோயில்கிட்ட. ஹாய்ஸ், நம்ம இவளுக்கு ஒரு பேர் வைக்கலாம். இதை ஷீயாவே எடுத்துக்கலாம். இவளுக்கு ஒரு பேர் வைக்கலாம். நான் ஒரு பேர் யோசிச்சு வச்சுருக்கேன். இந்த பேர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மயில்னு சொல்லிட்டு வைக்க போகிறேன். ஏன்னா எப்போவுமே இவன் கூட இருக்கிறப்ப கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கிறனாலையும் அவனை எப்போவும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டியும் இவளுக்கு வந்து மகிழ்னு பேர் வைக்கிறேன். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். நம்ம ஏற்காடு ரைடை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் அப்டேட் ஆகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் ஆகிக்கிடுவோம். நம்ம 0லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். எப்போவும் சொன்னது தான். ஹேவ் எ சேஃப் ரைட் மக்களே.